வணக்கம். இது நம்ம இன்னைக்கு பார்க்க வீடியோ வந்து ஒரு முடி வளர்றதுக்கு உள்ள ஹேர் ஆயில் தயாரிக்க வீடியோ தான். இது வந்து நிறைய வழுக்க தலையில் கூட முடி வளரும். இது நிறைய பேருக்கு தேய்ச்சி நல்ல அனுபவமான ஒரு உண்மையான ஒரு பதிவு தான். நீங்கள் எல்லோரும் இதை பார்த்து பயன்படுத்துறதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோயே நான் போட்டிருக்கேன். பார்த்து பயன்படுத்துங்க, ஸ்கிப் பண்ணிடாதுங்க. நல்ல ஒரு ஹேர் ஆயில். நம்ம இதில் போடு அனைத்து பொருட்களுமே இயற்கையான மருந்து சம்பந்தமாக உள்ள பொருட்கள் தான். அவ்வளவும் பார்க்க இது நம்ம வீடியோவில் அவ்வளவும் தயார் பண்ண ஒரு எண்ணெய். அடுத்து ஆலமர விழுது, வெட்டி வேர், அடுத்து ரோஸ்மேரி இதழ், அடுத்து கார்போக அரிசி, வெந்தயம், செம்பருத்திப்பூ, செம்பருத்தி இலை, மருதாணி, கருவேப்பிலை, கருவேப்பிலப்பட்டை, அடுத்து கருஞ்சீரகம், ஆலம்பழ விதை, அடுத்தது வந்து இந்த தேங்காய் நார், எல்லா பொருளுமே இதில் சேரும். இன்னும் பார்க்கறது தான் கருஞ்சீரகம். அதுக்கு அடுத்து அவ்வளோத்தையும் கருவேப்பிலை, மருதாணி, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அடுத்து வெந்தயம் எல்லாம் சேர்த்து மிக்சியில் நம்ம ஒரு ஓட்டு லேசாக தான் ஒரு 2-3 தெருக்குனா அது அவ்வளவும் லேசாக நஞ்சு அப்படி கிடைக்கும் திருத்தருணி. அது அவ்வளோத்தையும் எடுத்து அழகான செக்கில் ஆட்டின தேங்காய் தான் வாங்கி நம்ம காய்க்கணும். அதையும் ரொம்ப ஸ்பீடாக அந்த எண்ணெயை இது காய்க்கக்கூடாது. சிம்மில் மீடியமான இதில் லேசாக தான் அந்த எண்ணெய் கொதிக்கணும். அந்த அளவுக்கு நான் போடும்ல இதான் மிக்சியில் அரைச்ச ஒரு இது அவ்வளோவும் அது அவ்வளோ போட்டு நான் கலக்கி லேசாக தான் கொதிக்கணும். அதுக்கடுத்து அதை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை வந்து நம்ம என்ன செய்யணும், இப்படி கொதிக்க நேரம் ஆஃப் பண்ணிடணும். இதுதான் கார்போக அரிசி. நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது நல்ல முடி வளர்ச்சியை நல்லா தூண்டக்கூடியது. கருஞ்சீரகம், இது கருஞ்சீரகம். அடுத்து வந்து ஆலம்பழ விதை, அதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. கருவேப்பிலப்பட்டை. அடுத்து வந்து இது வந்து இந்த ஆலமர விழுது கீழே தொங்கும்ல, அதை கட் பண்ணி சின்ன சின்னதாக, இது வெட்டி வேர், இது அவ்வளவும் வெட்டி. அடுத்து தேங்காய் நார், இதையும் சேர்த்து இதை பண்ணிடணும். அதுக்கு முன்னே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு இது ரோஸ்மேரி இலைன்னு சொல்லி இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் சின்ன உள்ளி, அதை நச்சு லேசாக சின்ன உள்ளி எடுத்து நச்சுட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு வெயிலில் ஒரு 4-5 நாள் சுள்ளில் அடிக்க வெயிலில் கொண்டு அப்படியே தூக்கி வச்சிடணும். அந்த வீடியோ நான் காட்ட மறந்துட்டேன். இதை எல்லாரும் உங்கள் வீட்டில் தயார் பண்ணி தேய்ச்சி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.